Hi, this is Suresh from Coimbatore. கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, இப்போ சர்டிபிகேட் அப்லோடிங் நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் போன வீடியோல நான் கிளியரா கொடுத்திருந்தோம். இருந்தாலும் மறுபடியும் உங்க ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய பேர் பதட்டப்பட வேண்டாம். 5 சர்டிபிகேட்ஸ் மட்டும் நீங்க முக்கியமா இப்போதைக்கு நீங்க பண்ணா போதும். அந்த 5 சர்டிபிகேட் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட் மறந்துடாதீங்க. உங்களுடைய +2 மார்க் ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க போட்டோகிராஃப்ஸ் முக்கியம். உங்களுடைய சைன் முக்கியம். இந்த 5 தான் மேண்டேட்டரி கேட்கறாங்க. இந்த 5 மட்டும் நீங்க இப்போதைக்கு அப்லோட் பண்ணா போதும். இதர சர்டிபிகேட் இருந்தா அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். ஆனா கடைசியில எல்லாம் பண்ணும்போது ஃப்ரீஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அந்த கடைசியில் இருக்கிற ஃப்ரீஸை மட்டும் பண்ணாம சேவிங் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. மறுபடி ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு சொல்லி 14ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் போய் நீங்க மற்றதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதுல மிஸ் ஆனா கூட நியரஸ்ட் டிஎஃப்சி சென்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர்ல போனீங்கன்னா கண்டிப்பா எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இதை விட உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு டவுட் இருந்தா நம்ம ஆபீஸ்ல வந்து நம்மளுடைய நண்பர் இருக்காருங்க, அவரோட நம்பர் நான் சொல்றேன், அந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க. அந்த நம்பர்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அந்த நம்பர் என்ன அப்படின்னா 9942171736. திருப்பி ரிப்பீட் பண்றேங்க, 9942171736 அப்படிங்கிற இந்த நம்பர் கூப்பிட்டீங்கன்னா சர்டிபிகேட்ஸ் அப்லோடிங் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் பண்ணுவார். சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேங்கிங் பத்தி அனாலிசிஸ் கேட்டாங்க. சார், போன வருஷம் கட் ஆஃபுக்கும் இந்த வருஷம் கட் ஆஃபுக்கும் நம்ம என்ன மாதிரி டிஃபரன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த டிஃபரன்ஸ் தான் இப்போ இங்க சொல்ல போறோம். நம்ம வீடியோவை முதல்ல பாக்குறவங்களா இருந்தா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம எஜுகேஷனல் அப்டேட்ஸ் நிறைய நம்ம வீடியோல கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ நம்ம இப்போ அந்த வீடியோக்குள்ள போலாம். முக்கியமான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உள்ள வரேன். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கவுன்சிலிங் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷமான கவுன்சிலிங் அனாலிசிஸ் போட்டிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டுக்கு வந்து நம்ம எடுத்தோம். அதுல இருந்து 2019ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் இன்னமும் குறையும் அப்படிங்கறத எல்லாரும் சொல்றாங்க. இது வந்து ஒரு ப்ரீ அனாலிசிஸ் தான் நம்ம பண்ணிருக்கிறோம். இன்னமும் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வருது, எத்தனை பேர் போடுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இன்னமும் ஃபர்தரா இதை ஃபைன் டியூன் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு ஐடியாவுக்காக இதை நம்ம சொல்றேங்க. அதாவது 193ல இருந்து 191 கட் ஆஃப் போன வருஷம் 195 அந்த ரேஞ்சில் இருந்திருந்தா இந்த வருஷத்துக்கு வந்து 2 அல்லது 3 மார்க் நீங்க குறைச்சி போட்டுக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, போன வருஷம் 195 எடுத்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் 192 அல்லது 193 அந்த கேம்பஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கட் ஆஃப் ரிடக்ஷன் என்ன இருக்குன்னா 2ல இருந்து 3 அப்படிங்கிறது கட் ஆஃப் ரிடக்ஷன் ஃபர்ஸ்ட் ரேங்க் லெவல்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, போன வருஷம் 191 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தா இந்த வருஷம் அதே மாதிரி 1ல இருந்து 3 மார்க் டிஃபரன்ஸ் நீங்க வச்சுக்கலாம். தாராளமா கட் ஆஃப் லெவல்ல வச்சுக்கலாம். போன வருஷம் 188 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வருஷம் அகைன் 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா 184 அந்த கட் ஆஃப்ல போன வருஷம் இருந்தா இந்த வருஷம் ஒரு 3 அல்லது 4 மார்க் நீங்க குறைச்சி உங்க கட் ஆஃப் ரேஞ்சை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணலாம். போன வருஷம் 182 இருந்ததுன்னா இந்த வருஷம் 3.5ல இருந்து 4.5க்கு மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன வருஷம் 179 கட் ஆஃப்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருந்தா இந்த வருஷம் வந்து அதுல இருந்து ஒரு 4 அல்லது 5 மார்க் குறைச்சிட்டு நீங்க காலேஜ் நீங்க பிக்ஸ் பண்ணலாம். போன வருஷம் 168 இருந்தா இந்த வருஷம் 7ல இருந்து 8 மார்க் குறையும். போன வருஷம் 160 இருந்தா இந்த வருஷம் சாலிடா 9ல இருந்து 10 மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன வருஷம் 150 52ல இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வருஷம் ஒரு 11ல இருந்து 13 மார்க் அளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 141 ரேஞ்சில் போன வருஷம் இருந்ததா இந்த வருஷத்துக்கு வந்து 13ல இருந்து 15 மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 124 கட் ஆஃப் தான் போன வருஷம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 18ல இருந்து 19 வரைக்கும் உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 114க்கு கீழே எனக்கு வருது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 20ல இருந்து 22 மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், நான் வந்து இப்போ வந்து 100 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 18ல இருந்து 20 மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பிலோ தட் அப்படின்றீங்கன்னா 8ல இருந்து 10 மார்க் டிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சம்பந்தப்பட்ட சார்ட்ஸோ மற்ற டீடைல்ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேங்க. அந்த என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்க வாங்க. என்னோட நம்பர் 9500680004. ரிப்பீட் பண்றேன், 9500680004 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் வாட்ஸ்அப்ல நீங்க வரும்போது நான் ஷேர் பண்ணது கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம வந்து இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஒரு டாப் 168 கல்லூரிகள் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்கிறேன். பட் ஸ்டில் இது வந்து அந்த அனுப்பிச்சு வச்சிருக்க எல்லாருக்குமே கூட அதுல சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது வந்து இந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஒரு சில விஷயங்களை சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம பண்றோம். ஃபைனலா எத்தனை அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் கரெக்டா ஆஸ் ஆன் டேட்டுக்கு இருக்கு, எதெல்லாம் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த ரேங்கிங்ல கிடைக்கும், கட் ஆஃப் அனாலிசிஸ், இந்த மாதிரியான டீடைல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்ல
நீங்க ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ கேளுங்க, இல்லைன்னா உங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட் போடுங்க. நம்ம தொடர்ந்து உங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸை நம்மளால முடிஞ்ச வரை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.